So week 2 of Vetri Pathi 2026 la how to study smarter கான 7 tips நம்ம டீடைலா வந்து அப்லோட் பண்ணிருக்கோம் நம்ம சேனலோட ஷார்ட்ஸ் செக்ஷன் அப்படி இல்லனா பிளேலிஸ்ட்ல Vetri Pathi 2026 நீங்க செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். So short recall is first வந்து நீங்க create stories acronyms or வந்து imagination வச்சு உங்களுக்கு டிஃபிகல்ட்டா இருக்கக்கூடிய தியரி ஆர் வந்து ஏதாவது கான்செப்ட்ஸை நீங்க ஸ்டோரிஸா மாத்திக்கலாம். எனிதிங் இமேஜினரி. ஸோ அந்த ஸ்டோரி ஞாபகம் வந்துச்சு அந்த கான்செப்டை நீங்க எழுதிடலாம். ரெண்டாவது IKEA effect. IKEA effectனா any sums only when you are going to solve it on your own உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸ்பூன் ஃபீடிங் will not help you. நீங்களா ஓனா உட்காந்து போடணும். நீங்க வீடியோ பார்க்கலாம், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாலும் நீங்க உட்காந்து போட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா வந்து அந்த கான்செப்ட் ஞாபகம் வந்துடும். Third is whenever you are going to practice under a timer. இப்போ 3 mark question இருந்துச்சுன்னா ஒரு 10 or 15 minutesல கண்டிப்பா ஆன்சர் வந்தே ஆகணும். அந்த மாதிரி நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா எக்ஸாம்ல நீங்க எழுதுறப்பயே அதே ஸ்பீட் உங்களால மெயின்டைன் பண்ண முடியும். அண்ட் ஃபோர்த் இஸ் டீச் டு லேர்ன். யாருக்காவது சொல்லித்தாங்க ஒரு கான்செப்ட். ஒரு சில கான்செப்ட்ஸ் வந்து ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கும், ஆனா யாருக்காவது சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா நம்மளுக்கு அது ஞாபகம் வந்துடும். பிகாஸ் அவங்க அதில் டவுட் கேட்பாங்க. டவுட் கேட்கிறப்ப நம்ம திருப்பி அதை பத்தி வந்து மறுபடியும் படிக்கிறப்போ ஈஸியா உங்களுக்கு அந்த கான்செப்ட் எஃபர்ட்லெஸ்லி மனப்பாடம் ஆயிரும். அண்ட் நெக்ஸ்ட் எனி டவுட் இன் யுவர் ஸ்டடீஸ் யூ ஹேவ் டு கிளியர் இட் வித்தின் 2 days. கிளியர் பண்ணலைன்னா உங்களுக்கு அந்த டாபிக் மேல இன்ட்ரெஸ்டே போயிடும். அதுக்கப்புறம் அந்த டாபிக்கே படிக்க மாட்டீங்க. நெக்ஸ்ட் இஸ் பிளாட் மெத்தட். ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெத்தட். என்னன்னா எப்பயுமே தியரி ஆர் டெரிவேஷன்ஸ் படிக்கிறப்போ அந்த டாபிக் படிச்சுட்டோமா உடனே அந்த நோட்ஸ் எடுத்து சைட்ல வச்சுட்டு ஒரு ரஃப் ஷீட் எடுக்கணும். என்னென்னலாம் படிச்சோமோ குயிக்கா சும்மா வந்து ஸ்கிரிபிள் பண்ணா கூட பரவாயில்ல, மெயின் கீவேர்ட்ஸ், டெஃபினிஷன்ஸ், ஃபார்முலாஸ் குயிக்கா எழுதிடணும். ஜஸ்ட் ஒரு 5 minutes தான். அந்த மாதிரி எழுதுனீங்கன்னா போதும். ரொம்ப அழகா எழுதணும்னு அவசியம் இல்லை. பட் யூ ஹேவ் டு ஆல்வேஸ் blurt it out. And lastly and most importantly, however difficult the journey gets, do not give up. So நீங்க இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, ஆகஸ்ட் முடிஞ்சிடுச்சு, we have 4 months. இப்போ நீங்க நினைச்சாலும் you can definitely score over 90%. நான் கீழே கொடுத்திருக்க லாங் ஃபார்ம் வீடியோ செக் பண்ணி பாருங்க. அதுல சொல்லியிருக்க டிப்ஸை இப்போ இருக்கக்கூடிய டைமுக்கு நீங்க ஃபாலோ பண்ணலாம். So all the best for you and stay tuned for the next video.